கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. அதன்படி பல்வேறு இடங்களில் கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகளில் தண்ணீர் மட்டம் என்பது அதிகரித்து வருகிறது. மேலும் தண்ணீர் மட்டம் அதிகரிப்பால் தொடர்ந்து ஏரிகள் குளங்களில் தண்ணீர் மட்டம் அதிகரித்து வருவதால் பல இடங்களில் நீர்த்தேக்கம் என்பது பெருகி வருகிறது. இதனால் அதன்படி செம்பரம்பாக்கம் ஏரிக்கும் வினாடிக்கு 2220 அதிகரித்ததால் நேற்று மாலையில் இருந்தே உபரி நீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக செம்பரம்பாக்கம் ஏரியில் திறந்துவிடப்பட்டிருக்கும் தண்ணீருக்கு காரணமாக பட்டினப்பாக்கம் கடற்கரையில் நுரைகள் வெளியேறி வருகிறது. அதாவது செம்பரம்பாக்கம் அணையில் இருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரானது அடையாறு கூவம் ஆற்றின் வழியாக கழிவு நீரோடு கடலில் கலக்கிறது. குறிப்பாக கூவம் ஆற்றில் ஆங்காங்கே பல மாதங்களாக தேங்கி கிடந்த கழிவு பொருட்கள், ரசாயன கழிவுகள், ஆகாய தாமரை இலைகள் என பல நச்சு பொருட்கள் செம்பரம்பாக்கம் அணையில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரோடு சேர்ந்து கடலில் கலந்து வருகிறது. இதனால் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் வெண்நுரை பொங்கி வருகிறது. இதனால் மலை போல் வெண்நுரைகள் உருவாகி பட்டினப்பாக்கம் முதல் சீனிவாசபுரம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கரையோரம் எல்லாம் வெண்ணிறமாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 6 மாதங்களாக அங்கு தேங்கி கிடந்த கழிவுகள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் இருந்து வெளியேற்றப்படும் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் கலப்பதாலே இது போன்ற வெண்நுரை வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இது மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வருடம் மட்டும் வரவில்லை, குறிப்பாக மழைக்காலம் வந்தாலே இப்படிப்பட்ட வெண்ணிற நுரைகள் வந்து கொண்டிருக்கிறது என்றும் கழிவுநீர் கலப்பதால் தான் இங்கு நுரை வருகிறது என்றும் கழிவு நீர் சுத்திகரித்து வெளியில் விட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் யார் அனுமதி கொடுக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை என்றும் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்து வருகிறார்கள். இதனால் மழைக்காலங்கள் வந்தாலே சுத்திகரிப்பு செய்யப்பட்டதான் கழிவு நீரை வெளியேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக மழை நேரத்தில் மட்டும் 2-3 நாட்கள் என கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை அறிவிப்பு கொடுத்து வருகிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை 2-3 நாட்கள் முடிந்த பிறகும் கடலுக்கு சென்றால் இந்த கழிவுநீர் கடலில் கலப்பதால் அடுத்த 25 நாட்களுக்கு மீன் வளர்ச்சி இருக்காது என்றும் மீனவர்கள் தங்களது வேதனைகளை தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இது தொடர்பாக வருடம் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருவதாலும் இது தொடர்பாக பெரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை எனும் இப்பகுதி மீனவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இங்கு ஆகாய தாமரை என்பது பெருமளவில் இருந்து வருகிறது. மேலும் இந்த நுரையானது தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த நுரையை கைப்பற்றி தற்பொழுது ஆய்வுக்கு கொண்டு சென்றுள்ளார்கள். இந்த ஆய்வுக்கு பின் இந்த நுரை எதனால் வருகிறது, பின்பு இதனை கட்டுப்படுத்த எம்மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பின்னர் தெரிய வரும். குறிப்பாக இந்த ஆகாய தாமரை நச்சு பொருட்கள் இவைகள் கடலில் கலப்பதால் இப்பகுதி முழுவதுமே துர்நாற்றம் வீசி வருகிறது.